ஒரு நாடகம் நல்லா சிறப்பு அமையணும் அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் யாரு அப்படின்னா ரசிகர்கள்லாம் முகப்பார்கள் கண்ணாடியா இருந்தாலும் ஒளிபெருக்கியும் சரியா இருக்கணும். என்னப்பா என்ன மாமா ராம ஒளிபெருக்கி நல்லா இருந்தாத்தே நாடகமே நல்லா இருக்கும். ஏன்னா ஒளிபெருக்கி மட்டும் சரியில்லைன்னு வைங்களே அம்மா போய் பாருங்க இந்த சுசிலா அம்மா இருக்காங்களே அவங்க வந்து பாடினா கூட என்னையா பாடுறாங்க அப்படின்ற அளவிற்கு இல்லாத அளவிற்கு உண்மையிலே அற்புதமான ஒளிபெருக்கி அற்புதமான இசை கலைஞர்கள் இப்படி இருக்கணும்ல. இசை கலைஞர்கள் பாடுவோம். நான் விழா கமிட்டியாளர்கள் சொல்லணும்ல. இங்கே வழியாக நிற்கும் கலையரசி அவர்களுக்கு நமது கிராமத்து ஆண்டுகட்டி கிராமத்தின் சார்பாகவும் மற்றும் விழா கமிட்டியின் சார்பாக முன்னாடி இருக்கிறேன். எனக்கு பொன்னாடை போட்டு மகிழ்வித்த ஓர் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்களுக்கும் மற்றும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் எந்த சரம் எங்களது கலை குடும்பத்தினர் சரம் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சரம் மற்றும் நாடக அமைப்பாளர் மைய எனது பாசமிகு அன்பு சகோதரர் பாண்டி அவர்கள் சர்வம் நன்றி 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 கிடந்த வணக்கம். அண்ணன் அவர்கள் ஒரு பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. சகடையில சாதித்தாரு இருக்கட்டும். ஆக ஆப்பப்புடி 101 அன்பை கொடுத்து பெருமைப்படுத்திய அண்ணார் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஏன்னா ஒரு நாடகம் நல்லா சிறப்பு அமையணும் அப்படின்னா அதுக்கு முக்கியத்துவம் யாரு? ஏன்னா நாடக அமைப்பாளரும் சரியா இருக்கணுங்களப்பா. நாடக அமைப்பாளர் யாருப்பா? அன்பண்ணார் பாண்டியனார் அவர்கள். அவர் சரியா இருந்தாத்தான் நல்ல நடிகர்கள் நம்ம எடுத்து கொண்டு வர முடியும். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் மிகவும் திறமை வாய்ந்த நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. இருக்கட்டும், எந்த காலம் முருகனை வணங்க வேண்டும். முருகா ஒக்கார பொருளின் உப்பதாய் விளங்கி ரீங்கார துணிவுடன் ஈசனாரின் ஒரு ஜெகனின் முழங்கி ஆங்காரம் இல்லாத அடியவர் கருகூர் நல்வணங்கும் ஆண்டவா முருகா ஆறுமுகமும் 12 கையும் வேலும் புனைந்த மெய்யும் ஜெகமெல்லாம் புகழ்பெற்ற சுப்பிரமணியா கார்த்திகேயா சரவண பவனே சண்முகநாதனே வேலிமலைக்கு அருகே உள்ள சிற்றூருக்கு தலைவனான நம்பிக்கை மகளாய் பிறப்பெடுக்க வைத்தாய். வெள்ளை விடாயம் கடந்து பல தெல்லு தமிழ் மொழியை பல வல்லுடன் கற்று கல்விக்கூடம் கடந்து பேதி பெருமை எனும் இரு பருவங்களையும் தாண்டி மங்கை பருவதனால் முருகனின் திருவள்ளால் எதீர குறையுமின்றி வாழ்ந்து வருகின்றேன். அதுபோன்று எதீர குறையுமின்றி நான் வாழ மொழி வாழ இனம் வாழ என் நாட்டு மக்களும் நலமாய் வாழ வளமான அறிவிடுகிறேன். முருகா எல்லோரையும் காப்பாத்துப்பா. அனைவருக்கும் தமிழர் தை திருநாள் பொங்கல் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். இங்கே வீடியோ கவரேஜ் எடுத்துக்கொண்டிருக்கும் எனது அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய அன்பு அண்ணார் ட்ரிபிள் கே கண்ணன் அவர்களுக்கு எனது சர்வம் எங்களது கலை குடும்பத்தின் சர்வம் நன்றி நன்றி நன்றி. அடுத்து இந்த அண்ணே வர யூடியூப் சேனல் என்ன சேனல்? பாண்டி அண்ணரா? சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே வீடியோ கவரேஜ் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு அண்ணார் பாண்டி அவர்களுக்கும் எனது சர்வம் எங்களது கலை குடும்பத்தின் சர்வம் நன்றி நன்றி நன்றி. இருக்கட்டும், 2 நாள் முருகனை வணங்கிடுவோம். அழகான பழனி மலை ஆண்டவா உலகாலும்
மங்கையா உலகாலும் மாந்தரை நீராமையா முருகா முருகா அழகாலே பழனி மலை ஆண்டவா உன்னை அழகிலும் பாடுகிறேன் முருகா முருகா தாயின் சிறந்த கோவில் மலை கங்கை செல்விக்கு மந்திரம் உள்ளது அப்படின்ற பேச்சு இருக்கணுங்க. அப்பாவுடைய வேண்டுதல் இருக்கணுங்க. அப்பாவுடைய பேச்சு இருக்கணுங்க. என்ன மாமா ராமு கிளம்பிடுவோமா? ஆல்ரெடி இப்பவே சரி, இப்பவே போயிட்டா ஊர்ல ஒத்த பைசா வாங்க முடியாது. ஆனா போக வேண்டிய இடத்துக்கு சரியா போயிட்டானே ஆகணும். எங்க போனோம்? அப்பா எங்க போக சொல்லியிருக்காரு? திணை காட்டுக்கு செல்ல வேண்டும், திணை காவலுக்கு செல்ல வேண்டும், நந்தவனத்துக்கு போக வேண்டும். ஆளுலம் சோ ஆளுலம் சோ ஆளுலம் சோ அடி சோ சோ சோனு கையில் கவனை கொண்டு முருகனுடைய ஓமென்று வர்ணோபர்ல உச்சரித்து வனமாடி வரும் பறவைகளை கானத்தால் வரட்ட சொல்லிருக்காங்க. என்ன காரணம்? வேடுவ குல வழக்கம், வேடுவ குல சம்பிரதாயம். ஆண்கள் வேட்டையாடலும் பருவமடைந்து பெண்கள் திணைக்காவல் புரிய வேண்டும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் பாருங்களே, அப்பாவுக்கு 7 ஆம்பளை பிள்ளையா. ஆக 7 ஆண் குழந்தை இருந்தும் ஒரு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு அப்பா முருகனை வேண்டிக்கிட்டாரா. ஆக முருகனை வேண்டிக் கொண்ட காரணத்தினால வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சத்திவேல் முருகனுக்கு அப்படி அரோகரா அரோகரா என்றாலே 1000 பாவங்கள் தீருமா. ஆக நாமெல்லாம் புண்ணிய டீச்சரோம்னு என்னுடைய தந்தையாகப்பட்டவர், நம்பி மன்னன், நம்பி நாயகன், நம்பி தலைவனாகப்பட்டவர் முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்ட காரணத்தினால அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளையா கிடைச்சிருக்கேன். ஆக பெண் குழந்தை இல்லாத காரணத்தினால, பெண் குழந்தை கிடைத்த காரணத்தினால என்னுடைய பிள்ளை வள்ளி மங்கை பருவம் அடைந்தவுடன் திணை காவலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு நேற்றிக்கடன் காரணமாக காவலுக்கு போய் சொல்லியிருக்காரு. வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவா பாருங்க, காவலையும் பார்க்கணும், கொஞ்சம் காதலையும் பார்க்கணும். இந்த வயதுல வராத காதல் எந்த வயதுல வரப்போகுது? என்னுடைய வயது எத்தனை தெரியுமாங்க? என்னுடைய வயது அப்பதான் 12ல இருந்து 13 ஆரம்பம். என்னப்பா எனக்கு ரொம்ப சொல்லிட்டு இருக்கு. அது சரி. ஆக ஏன்னா வள்ளியோட வயதே 12 தானேங்க ஆரம்பம். இருக்கட்டும், அப்பேற்பட்ட வயது இருந்தாலும் 50லும் ஆசை வரும். அது சரி. ஆக அப்பவே ஒரு கவிஞன் 50லும் ஆசை வரும் இருக்காங்க. அப்ப 50 வயதுல ஆசை இருக்கும் பொழுது என்னுடைய வயது 12 வயது ஆகிறது. எனக்கெல்லாம் அம்புட்டு ஆசை இருக்கு. என்னங்க அப்படி ஆசை இருந்துட்டாலும் ஓரத்தில் ஆடாத ஆட்டம், ஈரத்தில் கற்காத கல்வி, மூவத்தில் நடவாத திருமணம், 4ல் பிறவாத பிள்ளை, 5ல் தேடாத செல்வம், 6ல் சுற்றாத ஸ்தலம், 7ல் பண்ணாத தியானம், 8ல் அடையாத ஓய்வு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? 8 என்பது 8 வயது என்பது விளையாட்டு பருவம். 2ல் கற்காத கல்வி, 2 16 வயதுல கல்வியை கற்க வேண்டும். 3ல் நடவாத திருமணம், 3 24 வயதுல ஒரு பெண்ணாகப்பட்டவர் திருமணம் அடைய வேண்டும். 4ல் பிறவாத பிள்ளை, 4 32 வயதுல ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும். 5ல் தேடாத செல்வம், 40 வயதுல காசு பணத்தை சம்பாதிச்சுக்கணும். 6ல் சுற்றாத செல்வம், 48 வயதுல கோவிலுக்கு சென்று புண்ணியத்தை தேட வேண்டும். 7ல் பண்ணாத தியானம், 7 56 வயதுல அப்பெல்லாம் தியானம் பண்ணாங்களாம். ஆக 8ல் அடையாத ஓய்வு இருக்காங்க. 8 எத்தனை வயதுங்க? 64 வயது. இந்த 64 வயது என்பது எல்லா சேட்டையும் செஞ்சுவிட்டு போய் ஓய்வெடுக்கக்கூடிய வயது இருக்காங்க. ஆனா நம்ம ஆளுங்க எப்படி தெரியுமா? 64 வயதுல தான் நீங்க சேட்டையவே ஆரம்பிக்கிறீங்க. அப்ப 64 வயதுல ஆசை இருக்கும் பொழுது என்னுடைய வயது 12 வயது ஆகிறது. எனக்கு ஆசை இருக்கணும்லங்க. அப்ப என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல்? அவர் எப்ப வருவாரு, எப்படி வருவாரு? வருவாரு. அப்பா இன்னைக்கு வந்திருக்க முருகன் சரியா ஒரு 8 மணிக்கு வெளியில வந்துருவாருன்னு நினைக்கிறேன். 8 மணிக்கு மதுரையில இருப்பான். பொங்க வச்சுக்கோமா, பொங்க வைக்கணும். சரி இருக்கட்டும். ஆக நீங்க வந்திருக்கக்கூடிய எம்பெருமான் முருகபெருமான் சரியாக 3 மணி வரை வெளியில வந்துருவாரு. அப்பேற்பட்ட முருகபெருமானே என் கண்கள் இன்னும் அப்படி வா வா வான்னு 5 வயதுல அரியா பருவத்துல ரொம்ப நாள் நினைச்சுக்கிட்டே இருக்கு. 5 வயதுல வரக்கூடிய காதல் என்ன காதல்? தெய்வீக காதல், ஆன்மீக காதல், அதையும் தாண்டி புனிதமான காதல். அப்பேற்பட்ட காதல் மலையில அந்த சிலு சிலு காத்து போல தேசியமும் தெய்வீகமும் எனது 2 கண்களாய் போற்றக்கூடிய பசுமன் ஊனாமுத்துராமைய தேவரையா புகழை பாடிவிட்டு பின்பு கதைக்கு செல்லும். தென்பாண்டி நாட்டிலே தேவர் மகன் சிவகிலே
ஐயா பாடல் தானே பாடியிருக்கோம். சரி இருக்கட்டும். கைதிக்கு அன்பு உள்ளத்துக்கு நன்றி நன்றி நன்றி. இருக்கட்டும். இரண்டாவது ஒரு பாடல் போற்றி பாடலி முன்னே நம்ம தேவர் காலடி மண்ணே தெற்கிதிசையாண்ட மன்னரின் முக்குளத்தை சேர்ந்த
நன்றி நன்றி அன்பு உள்ளத்துக்கெல்லாம் நன்றி. இருந்தாலும் பழைய பாட்டு பாடுங்க, பழைய பாட்டு பாடுங்க பாடு. சரி இருக்கட்டும். எதுனாலும் அந்த முருகன் நினைச்சு அந்த முருகனை நினைத்து எப்படியா இருக்கு. வந்திருக்கக்கூடிய நண்பு மாமா ராம்தாஸ் அவர்கள், அவருக்கு எனக்கும் போட்டியே கிடையாது. போட்டி போடுறதுக்கு கூடவே ஆளை கூட்டிட்டு வந்திருக்கோம்லப்பா. என்னப்பா? ஆமா இருக்கட்டும், வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா நாமர் என்றாலே சாந்தமான முடிவருவாங்க. உண்மையிலே இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நாரதர் வந்து சாந்தமான முடிவரா இல்ல சலசலப்பான முடிவரா? ஆனா எப்படிப்பா ஆக வந்திருக்கக்கூடிய நாரதர் எப்படிங்க சேட்டை பிடிச்சாலும் கேள்விப்பட்டேன். எப்படி சேட்டை பிடிச்ச ஜெயரவிச்சந்திரன் அவர்களாம்ல பாட்டுக்கு உகந்தவர் நாரத மகாமுனிவர் சொல்லுவாங்க. உண்மையிலே அது அவரை மட்டும் தான் சாரும். எதுக்காலும் கொஞ்சம் சேட்டையான ஆளுக்கு கேள்விப்பட்டேன். சேட்டை தான் துங்குறாம்லப்பா, உடம்பெல்லாம் மஞ்ச கொழுப்பாம்ல. அப்படியா? வழியில வரணும் பாத்துக்கிடுவோம். எதுக்காலும் வந்திருக்கக்கூடிய நாரதர் ஜெயரவிச்சந்திரன் அவர்களா அல்லது வள்ளி கலையரசியா? ஜெயரவிச்சந்திரன் அவருக்கு என்ன திறமை இருக்கு? வள்ளி கலையரசிக்கு என்ன திறமை இருக்கு? கலகம் உண்டு, கலகம் உண்டு, நிச்சயம் கலகம் உண்டு. பாத்துக்கிறோம் அப்பா. இந்த கூட்டம் இருப்பீங்களா? எந்திரிச்சு போயிருவீங்களா? இருப்பீங்கல்ல? தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல, இங்கே தூங்கிருங்க. ஒத்தலை விட்டுட்டு போயிடாது. நீங்களா இருப்பீங்கல்ல? போக மாட்டீங்கல்ல? விடிய இருப்பீங்களா? எங்களை 5 மணிக்கு நல்லபடியா அனுப்பி விட்டாச்சு. போய் பொங்க திண்டணும்.
சரி இருக்கட்டும். குடும்பத்தோட போதை ஏன்னா அனிமா மகிமா நகிமா ஹரிமா பிராப்தி பிரகாமி ஈசித்து வசித்து என்று சொல்லக்கூடிய அஷ்டமாசித்திகளை கட்டினவர் யாரும் நாரத மகாமுனிவர். இதில் 14 லோகத்தை பெற்றக்கூடியவரே, முக்காலத்தை உணரக்கூடியவர். வள்ளி என்ன பாடிக்கிட்டு இருக்காங்க, வள்ளி என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு அவர் சரியாக கேட்டுக்கொண்டே இருப்பாரு. என்னென்றாலும் சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவாக சந்திக்கணும். சந்திப்பதற்கு முன்பதாக ஒரு ஐயப்பன் மீது ஒரு பாடல். சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சுவாமி ஐயப்பா சுவாமி ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா. சரணமையப்பா. எங்க கணவர் முருகன் பாடலாம். சரி இருக்கட்டும், இருந்தாலும் முருகன் பாடல் பாட சொல்லியிருக்காங்க அன்பண்ணார். அவருடைய குற்றம் புரிந்தவர் யாருப்பா அவரு? குற்றம் புரிந்தவர் பாட சொல்றது அண்ணன் தானே? அண்ணன் பாடுவாரு. மாமா மாமா பாடுவாரு. பாடு பாடு. சரி இருக்கட்டும்.
அன்னாருடைய விருப்பத்துக்காக என்னுடைய கணவர் பாடலை பாட சொன்னார் மீண்டும். ஆமா, முருகன் மீது. சரவண பொய்கையில் நீராடி உனை கண்டறியென்றே முருகனிடம் இருக்கட்டும். இதற்காக சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவாக சந்திக்கணும். இன்னொரு கணவர் சரி 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 சரி. ஏன்னா ஒவ்வொரு பாடலா நீங்க கேட்க நான் பாடிக்கிட்டே இருந்தா கதையை நடத்தணும்ல. அப்ப நான் ஒரு வழி நிறைய பேசணும். தர்க்கத்தை எதிர்பார்க்குறீங்க. ஆமா, சரி இருந்தாலும் சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவாக சந்திக்கணும். சந்திப்பதற்கு முன்பதாக காலதாமதம் காரியத்தை கேடு, காலத்தை நேரத்தை அனுசரிக்காதவே கோலமறியா குரங்குக்கு ஒப்பாம இருக்காங்க. இருந்துட்டாலும் ஒரு பழைய பாடலை பாடிட்டு அப்படியே நம்ம அந்த பிள்ளைய சந்திச்சுக்கோம்பா. ஆராத மனமும் ஆடுவே ஆனந்த கீதம் பாடுவே பாடாத காதல் இன்பமெல்லாம் Thank you.
சொல்லும் காரியத்தை கேட்டு காலத்தை நேரத்தை அனுசரிக்காதவே கோலமரியா குரங்கு கொப்புன்னு இருக்காங்க. முருகன் பாடலை என் கணவருடைய பாடலை பாடியதற்காக 101 அன்பது கொடுத்து பெருமைப்படுத்திய அண்ணன் அவர்களுக்கு நன்றி 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 எழுத வணக்கம். இருக்கட்டும், அன்பு தோழி, அருமை தோழி, அந்த பெண்மணியை சந்திக்கணும். ராதா செல்வி, என்னப்பா அந்த ராதா செல்வி வந்தா தானே இந்த இடமே சும்மா குழு குழுன்னு. ஏன்னா இடமும் குளிர்ச்சியான இடம், குழுகுழுப்பான இடம், மலையும் மலை சார்ந்த இடம். அப்பேற்பட்ட எம்பெருமான் முருகபெருமானுக்கு சொந்தமான அந்த குறிஞ்சி இடத்துக்கு வரும்பொழுது அந்த மலரே குறிஞ்சி மலரே அப்புறமா பார்த்துக்கலாம். இருக்கட்டும் இருக்கட்டாலும் அடுத்த அண்ணன் ஒருத்தர் இருக்காருல வீரத்தேவன். ஆமா, சண்முக ராஜா, சம்பங்குளம் சண்முக ராஜா என் அண்ணன் அவர்கள். அப்பேற்பட்ட வீரத்தேவன் இந்த இடத்துக்கு வந்தாதான் நிலைமை சிறப்பாக இருக்கும். கூப்பிடலாமா? ராதா ராதா